All of you listen. Prove that D105 with relations. என்ன ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டிவைஸ் தெரியுதா, இந்த ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணணும். And prove it is a Boolean algebra. இது வந்து क्वेश्चनல இருக்குது. நம்ம அடிஷனலா என்னெல்லாம் கால்குலேட் பண்ண போறோம். And find least upper bound and greatest lower bound of each pass. ஒரு क्वेश्चन ஒரு 3 क्वेश्चन வந்து கம்ப்ளீட் ஆகுற மாதிரி நம்ம பார்க்கறோம். தெரியுதா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் வரையணும். செட் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். D105. இதுல ரிலேஷன் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். டிவைஸ் அப்ப நல்லா பாத்துங்க. 105 1 எதெல்லாம் டிவைட் பண்ணும்? 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணுமா, 3 டிவைட் பண்ணுமா, அடுத்தது 4 டிவைட் பண்ணாது, 5 டிவைட் பண்ணும், 6 டிவைட் பண்ணுமா, 7 பண்ணாதுன்னா அந்த கால்குலேட்டர் எடுத்து டக்குன்னு அடி. ரிமைண்டர்ல பாயிண்ட் சம்திங்ல வந்துச்சுன்னா சொல்லு 7. அடுத்தது 8 பண்ணுமா, 9 செக் பண்ணி பாரு, 10 வராது, 11 12 வராது, 13 வருமா? அதை கொஞ்சம் ஸ்டில் பண்ணிக்க. क्वेश्चनல இப்படி இருக்கும். D105 ஆங்கிள் மாறல, ஸ்டில் பண்ணிக்கடி. சரி, क्वेश्चन பேப்பர்ல எப்படி இருக்கும்? D105 with relation device அப்படி இருக்கும். நீ என்ன செய்யணும்? உடனே கால்குலேட் எடுத்து முதல்ல கால்குலேட் பண்ணி பார்க்கணும். என்னெல்லாம் டிவைஸ் பண்ணும்? 1 டிவைட் பண்ணும், 3 5 105 இதெல்லாம் டிவைட் பண்ணனும் பார்க்கணும். தெரியுதா? இது எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணும்போது பாயிண்ட் சம்திங்ல வந்துச்சு அப்படினா, பாயிண்ட் சம்திங்ல வந்துச்சுனா வந்து நாட் டிவைஸ். தெரியுதா? பாயிண்ட் வராம ரவுண்ட் அப் வருதுனா டிவைसेस. தெரியுதா? அதை கால்குலேட் பண்ணிக்க. ஓகேவா? சரி சரி, இத பாரு. நெக்ஸ்ட் இத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண உடனே அசான் டயகிராம் இருக்குல, அந்த டயகிராம் நம்ம வரையணும். அசான் டயகிராம் ஃபர்ஸ்ட். பூலியன் ஆல்ஜிப்ரா அது சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படினா நல்லா கேட்டுங்க. அசான் டயகிராம் வரையணும். நெக்ஸ்ட் என்னெல்லாம் செய்யணும் அப்படினா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கணும். தெரியுதா? பூலியன் ஆல்ஜிப்ரா சாட்டிஸ்ஃபை பண்றதுக்குள்ள கண்டிஷன்ஸ் என்னெல்லாம்னா பூலியன் ஆல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணனும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இத சாட்டிஸ்ஃபை பண்ணனும். செகண்ட் வந்து என்ன செய்யணும் அப்படினா காம்ப்ளிமெண்ட்ஸ். சரியா? காம்ப்ளிமெண்ட் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணனும். காம்ப்ளிமெண்ட்ஸ் of each elements in D105 set. இந்த செட்ல இருக்கக்கூடிய எந்த ரெண்டு பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கும் காம்ப்ளிமெண்ட் லா சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கால்குலேட் பண்ணனும். தெரியுதா? இது உனக்கு என்னன்னு தெரியவில்லை, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணனும். தெரியுதா? சரி, இவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சுன்னா அது என்ன சொல்லலாம்? பூலியன் ஆல்ஜிப்ரா. அதுக்கு பிறகு இது தனி क्वेश्चन. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அது வந்து தனி क्वेश्चन. ஓகே, திரும்ப சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. பூலியன் ஆல்ஜிப்ரா கால்குலேட் பண்ண என்னெல்லாம் செய்யணும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் என்ன செய்யணும்? காம்ப்ளிமெண்ட் லாஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி, இப்போ எல்லாம் பாரு. ஃபர்ஸ்ட் அசான் டயகிராம் நம்ம வரையணும். தெரியுதா? இந்த டயகிராம் இது அசான் டயகிராம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாரு. நம்ம ஏற்கனவே நான் சொல்லி வந்திருக்கேன். இதுல வந்து 1 வந்து எல்லா நம்பரையும் என்ன செய்யும்? அது கொஞ்சம் ஸ்டில் பண்ணா கரெக்டா பாத்துக்க. இது வந்து 16 மார்க் கேட்பாங்க. அசான் டயகிராம் 1 is a divisors of all the elements. அப்ப 1 வந்து நமக்கு எங்க வரணும்? அசான் டயகிராம்ல 1 வந்து நமக்கு எங்க வரணும்? இங்க வரணும், கீழ தான் வரணும். 1. நெக்ஸ்ட் டைம் நம்பர்ஸ்ல இதெல்லாம் என்னெல்லாம் டைம் நம்பர்ஸ்? 3 5 7. 3 5 7. 3 5 7 கரெக்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் 15 வந்து எதெல்லாம் டிவைட் பண்ணும்? 3 டிவைட் பண்ணும். 3 வந்து 15 டிவைட் பண்ணும். 5 வந்து 15 டிவைட் பண்ணும். அப்ப இந்த சைடு போட்டு அங்க போயிடாது, படம் பார்க்க கேவலமா இருக்கும். தெரியுதா? எப்படி என்ன செய்யணும்? 3 and 5 divides 15. நெக்ஸ்ட் அடுத்தது இதை ஜாயின் பண்ணிரு.
இதெல்லாம் 15 டிவைட் பண்ணும். நெக்ஸ்ட் 21 எதெல்லாம் டிவைட் பண்ணும்? 3 டிவைட் பண்ணும், 7 டிவைட் பண்ணும். அப்ப இங்க கொண்டு வந்துரு. இதுல வந்து 21 கிராஸ் ஆகுதோ? 21 இதுல கொண்டு வந்துரு. 21 அப்ப வந்து டயகிராம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரிதா? 21. நெக்ஸ்ட் அடுத்தது 35 5 டிவைட் பண்ணும், 7 டிவைட் பண்ணும், 105 எல்லா நம்பரும் டிவைட் பண்ணும். இப்ப நீ பார்த்தா தெரியும் 3 5 7 இதுக்குள்ள டிவைசஸே கிடையாது, காமன் டிவைசஸ். 15 21 35 இது டிவைட் பண்ணுமா? 15 21 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 21 35 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது. சோ டிவைட் பண்ணாத டேர்முக்கு எல்லாம் கனெக்ஷனே இருக்காது. சரிதா? டிவைட் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் மட்டும் தான் கனெக்ஷன் இருக்கும். 1 வந்து 105 டிவைட் பண்ணும், கனெக்ஷன் எப்படின்னு கேட்கலாம். இங்க வரும், நெக்ஸ்ட் இங்க போகும், அதாவது மேல போகுது அப்படின்னா என்ன ஆகும்? ஃபுல்லாவே மேல தான் போகும். சரிதா? இப்படி மேல இறங்கி போயிட்டு இங்க இறங்கி போயிட்டு திரும்ப இங்க வரக்கூடாது. சரிதா? சோ அப்படி இருக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த டயகிராம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பூலியன் அல்ஜிப்ரா கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பார்க்கணும். சோ பூலியன் அல்ஜிப்ரா கண்டிஷன் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சரிதா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அதான் டயகிராம் நம்ம இங்க வரைஞ்சாச்சு. என்ன வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது பாரு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்னது? A and cap B or C. அதாவது கேப் பண்ணா கப்புன்னு போடுது. A cap B கப் A cap C இதான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால 1. அடுத்தது 2 A cup B cap C equal to A cup B cap A cup C. நல்லா கேட்டுங்க. இந்த ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீ ஃபர்ஸ்ட் உள்ளத மட்டும் ப்ரூஃப் பண்ணிட்டு ரெண்டாவது உள்ளது டூவல் பிரின்சிபல். டூவல் பிரின்சிபல் என்னது? இங்க கேப்பா இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? கப்பா மாத்தியாச்சுன்னா செகண்ட் வந்துரும். சரிதா? சோ ஃபர்ஸ்ட் உள்ளத நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். எல்லாம் கவனம் பாத்துங்க. இப்படி ப்ரூஃப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் A cap B cap C equal to A cup B cap A cup C. இப்போ இதெல்லாம் எப்படி எடுக்கணும்னா let A equal to இந்த எலிமெண்ட் எடுத்துரு 3 B equal to அந்த இந்த நம்பர்ஸ் எடுத்துரு. இந்த நம்பர்ஸ் பிரைம் நம்பர்ஸ் எடுத்துரு 5 C equal to 7. இதுதா பிரைம் நம்பர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அத ப்ரூஃப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சைட ப்ரூஃப் பண்ண போறோம். LHS equal to A cap B cup C. இத நம்ம கொண்டு வர போறோம். நல்லா பாரு என்ன வருதுன்னு பாரு. equal to what is A? A ங்கிறது என்னது? A என்ன எடுத்துறோம்? 3 cap B ங்கிறது யாரு? 5 C ங்கிறது யாரு? 7 3 cap listen carefully 5 இது என்ன மீனிங்? least upper bound. சரிதா? 5 க்கு 7 க்கு என்ன இருக்கு? 5 7 இந்த ரெண்டுக்கும் least upper bound யாரு? நீ 21 எடுக்க கூடாது. ஏன்? 5 21 டிவைட் பண்ணுதா? இல்ல. 35 எடுக்க கூடாது. ஏன்? சாரி 35 எடுக்கலாம். 35 எடுக்கலாம். upper bounds of 5 and 7 are என்னலாம் வருது? 5 and 7 க்கு upper bounds யாரெல்லாம் வரா? 5 க்கு 7 க்கு 35 அடுத்தது 105 35 105 இந்த ரெண்டுல இது எதை மீன் பண்ணுது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் மீன் பண்ணுது. இந்த ரெண்டுல எது லீஸ்ட்? 35 இந்த ரெண்டுல எது லீஸ்ட்? 35. எப்படி சூஸ் பண்ணனும் தெரியுதா? சரி அடுத்து நல்லா பாரு. இது எதை மீன் பண்ணுது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் 3 and 35. அப்ப பாரு இது 3 35 எங்க இருக்காரு? இங்க இருக்காங்க. சரிதா? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் வரணும். நல்லா பாரு. இந்த ரெண்டுக்கும் காமனா உள்ள டிவைசஸ்லாம் யாரு இருக்கா? 5 எடுக்க முடியுமா? இல்ல. ஏன்னா இது ஒரே லைன்ல வருது. 7 எதுவுமே வராது.
ஒரே சாய்ஸ் என்னது ரெண்டுக்கும்? 1 தான் ஒரே சாய்ஸ். வேற ஏதாவது நம்பர் வருமா? வராது. இந்த டயக்ராம் பாத்துக்க, வேற எந்த நம்பரும் வராது. இந்த ரெண்டுக்கும் காமனா உள்ளது யாரு? 1 மட்டும்தான். சரிதா? நீ 5 எடுக்க முடியாது, 7 எடுக்க முடியாது. நீ 5 எடுத்தாச்சுன்னா 3 5 டிவைட் பண்ணாது, 3 வந்து என்ன செய்யாது? 7 டிவைட் பண்ணாது. 7 வந்து ஓகே. சோ அதெல்லாம் வராது. சோ இந்த ரெண்டுக்கும் காமனா உள்ளது லோயஸ்ட்ல. இது எதை மீன் பண்ணுது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். கிரேட்டஸ்ட் என்னது? லோயர் பவுண்ட். அப்ப அதுக்கு கீழே தான் பார்க்கணும். அப்பர் வேல்யூ வந்தாலும் மேல போகணும். லோயர் எங்க வரணும்? கீழே. இந்த ஒரே ஒரு எலிமெண்ட். அப்ப ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்ப கிரேட்டஸ்ட் அதுதானே இருக்கும். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் அதுதானே. சரி. அப்போ இது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு 1. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் 1. அப்ப LHS ன்னு எடுக்கும்போது உனக்கு வந்து என்ன வேல்யூ வந்திருக்குது? 1. LHS என்னது? சரி, LHS ஈக்குவல் டு 1. அடுத்தது RHS ப்ரூஃப் ஆகும். என்ன இருக்குல்ல, இதுதான் வந்து RHS. RHS A and cap B or A cap C. இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். இதுதான் RHS. RHS equal to A cap B cap A cap C. So A cap B or A cap C. நம்ம இங்க எப்படி எடுத்துறோம்? எல்லாத்தையும் A எப்படி எடுத்துறோம்? 3. B எப்படி எடுத்துறோம்? 5. C வந்து என்னது? 7. இந்த டயகிராம்ல இருந்து எடுக்கணும், வேற எங்கேயும் போயிட கூடாது. தெரியுதா? சரி. அப்போ A 3 5 3 cap 7. எல்லாம் கவனம் பாத்துக்க. ஈக்குவல் டு 3 5க்கும் இது என்ன மீன் பண்ணுது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அப்ப லோயர் தான் எடுக்கணும். 3 5 3 5க்கு லோயர் ஒரே ஒரு ஆள் தானே இருக்காரு, 1. அப்ப கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் 1. அடுத்தது 3க்கும் 7க்கும் 3க்கு 7க்கும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் 1 தான். நம்ம 1 ஆர் 1 1 and 1 என்னதான் வரும்? 1 தான் வரும். ஈக்குவல் டு 1. பாரு, LHS 1 தான், RHS 1 தான். RHS ஈக்குவல் டு 1. சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஹோல்ட். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஹோல்ட் ஆயிட்டு. சோ LHS ஈக்குவல் டு RHS. இப்போ நீ வந்து ஒரே ஒரு இததான் ப்ரூஃப் பண்ணிருக்க. செகண்ட் ப்ரூஃப் என்ன செய்யணும்? யூஸ் டூவல் ப்ராப்பர்ட்டி. யூஸ் டூவல் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் இது ப்ரூவ் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் உள்ளது ப்ரூஃப் ஆயிட்டு. A B or C A cap B cup A cap C இது வந்து ப்ரூஃப் ஆயிட்டு. செகண்ட் உள்ளது ப்ரூஃப் பண்ணதுக்கு டூவல் ப்ராப்பர்ட்டி. யூஸ் டூவல் ப்ராப்பர்ட்டி. யூஸ் dual property. dual property யூஸ் பண்ணியாச்சுனா கப்ல அப்படியே ஆகும், கேப்பா கன்வெர்ட் ஆகும். கேப்ல அப்படியே கன்வெர்ட் ஆகும், கப்பா கன்வெர்ட் ஆகும். செகண்ட் ரோ வந்துரும். A cup B cap C. இது வந்து take it as 1 உள்ள அடிக்கல 1 போடுங்க. from 1 A cup B cap A cup C. சரிதா? இது எதை மீன் பண்ணுது? நான் இருக்குல்ல செகண்ட். கரெக்டா வந்துட்டா? சோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ப்ரூஃப் ஆயிட்டு. நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அல்ஜிப்ரா பூலியன் அல்ஜிப்ரா ப்ரூஃப் பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, நெக்ஸ்ட் காம்ப்ளிமென்ட் லா ஒன்னு ப்ரூஃப் பண்ணணும். தெரியுதா? சரி. அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ப்ரூஃப் ஆயாச்சு. நெக்ஸ்ட் காம்ப்ளிமென்ட் லா. செகண்ட் ஒன் காம்ப்ளிமென்ட் லா. காம்ப்ளிமென்ட் லா. இந்த காம்ப்ளிமென்ட் லால நல்லா பாத்துங்க. கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, அத வந்து என்ன செய்யணும்? 1 ன்னு எடுக்கணும். லோயஸ்ட் எலிமெண்ட் எப்படி எடுக்கணும்? 0 ன்னு எடுக்கணும். இந்த பூலியன் அல்ஜிப்ரா ஃபுல்லாவே காம்ப்ளிமென்ட் லா ப்ரூவ் பண்றதுக்கு கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 ன்னு எடுக்கணும். சாரி 1 ன்னு எடுக்கணும். லோயஸ்ட் எலிமெண்ட் எப்படி எடுக்கணும்? 0. தெரியுதா? அப்ப வந்து லெட் 105 வந்து கிரேட்டஸ்ட். அத வந்து எப்படி எடுக்கணும்? 1 பிராக்கெட்ல போட்டுங்க. and லோயஸ்ட் 1 அதை எப்படி டினோட் பண்ணனும்? 0. தெரியுதா? இப்படி டினோட் பண்றோம். இப்போ நல்லா பாத்துங்க. 3 க்கு 5 எடுப்போம். 3 க்கு 5 எதனால கொண்டு வரலாம்? 3 க்கு 5 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா 3 க்கு 21 யூஸ் பண்ணிக்கலாம், எதனால எடுக்கலாம். நம்ம வந்து சிம்பிளா இத ரெண்டு மூணுமே செக் பண்ணி பார்ப்போம். நல்லா பாரு. எனி டூ பேர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வரணும். எல்லா நம்பர்ஸ்க்கும் காம்ப்ளிமெண்ட் வரணும். தெரியுதா? சரி. இப்போ 15 மேல இருந்து வருவோமா? 15 21 க்கு காம்ப்ளிமெண்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேல
டாப்பும் பாட்டம் பாரு, டாப் பாட்டம் 1 and 105 என்ன வருது? greatest common divisor for greatest lower bound of 1 and 105 என்ன வருது? greatest common greatest greatest lower bound இதை denote பண்ணுது greatest lower bound of 1 and 105 என்ன வருது? lower bound இந்த ரெண்டுக்கு lower bound யாரா? 1 தான். 1க்கு greatest என்னது? 1 தான். 1 அப்ப 1 எப்படி denote பண்றோம்? 0. காம்ப்ளிமென்ட் நம்ம ரெண்டு நம்பருக்கு காம்ப்ளிமென்ட் எடுக்கும்போது நல்லா கேட்டுங்க, கிரேட்டஸ்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரணும்? 0 வரணும். லீஸ்ட் எடுக்கும்போது என்ன வரணும்? 1 வரணும். அப்படி வந்தாதான் அந்த ரெண்டு நம்பரும் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? காம்ப்ளிமென்ட் லாவை என்ன செய்யுது? சாட்டிஸ்ஃபை பண்ணும். தெரியுதா? சரி, அப்ப இது வந்து 0 வந்துச்சு. ஓகே, அடுத்தது 1 கிரேட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன வருது பாரு. இந்த ரெண்டுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன வருது? இந்த ரெண்டு நம்பருக்கும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன வருது? இந்த ரெண்டுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் 105. 105 எப்படி டினோட் பண்றோம்? 1. இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்னா காம்ப்ளிமென்ட் ஆஃப் 1 is 105. அதே போல காம்ப்ளிமென்ட் ஆஃப் 105 is 1. காம்ப்ளிமென்ட் ஆஃப் 1 is 105. காம்ப்ளிமென்ட் ஆஃப் 105 is 1. சரி, அப்ப இந்த ரெண்டும் நமக்கு ஓகே. அடுத்த ரெண்டு பேர்ஸ் எடுக்க போறோம். நல்லா பாத்துக்க. 3க்கு 5 எடுக்குமா? 3 5 இதுக்கு நல்லா கேட்டுக்க. 3க்கு 5 எடுக்கும்போது நல்லா பாரு. இல்ல 3 5க்கு காம்ப்ளிமென்ட் வந்து விடாது. 3க்கு 35 எடு. ஏன்னா நீ 3க்கு 5 எடுத்தாச்சு அப்படின்னா கிரேட்டஸ்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன வரும்? 15 வந்துடும். தெரியுதா? நம்மளுக்கு என்ன வரணும்? 105 வரணும். தெரியுதா? அப்போ 105 வரணும். அப்போ நீ 3க்கும் 35 எடு. எனி டூ பேர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். தெரியுதா? அப்போ 3க்கும் 35. சரி, இதை ஸ்டில் பண்ணிங்க. டக்குன்னு எல்லாரும் எழுதிட்டு இருங்க. நெக்ஸ்ட் அதெல்லாம் வீட்டில் போய் எழுதிடுங்க. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாரு. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமென்ட் ஆஃப் 1 is 105. காம்ப்ளிமென்ட் ஆஃப் 105 is 1. அப்ப அந்த ரெண்டு பேர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடுத்தது 3க்கு 7 எடுத்துப்பாரு. 3க்கு 7 இருக்கும். 3 7 3 7. What is the greatest lower bound of 3 and 7? Greatest lower bound. Greatest lower bound இருக்கு ரெண்டுக்கு யாரு lower bound? 1. 1 is a lower bound equal to 1. 1 நம்ம எப்படி சொல்லுவோம்? 0. and அடுத்தது 3 or 7. or என்ன மீனிங்? least upper bound. least upper bound. least upper bound 3க்கு 7 யாரு? upper bounds நம்ம எல்லாம் யாருன்னு பார்க்கணும். 3க்கு 7க்கு காமனா உள்ளது யாரு? யாருமே கிடையாது. யாருன்னா வந்து 105. அப்போ 105 இது வந்து 1. so 0 1 வந்துச்சு. அப்ப என்ன செய்யலாம்? 3 complement of 3 is 7. complement of 7 is 3. சரி, முடிஞ்சது. அது கதை முடிஞ்சது. சரிதா? நெக்ஸ்ட் அடுத்தது ஃபர்ஸ்ட் 2 இந்த ரெண்டு முடிஞ்சது. கரெக்டா பாத்துங்க. இந்த ரெண்டு முடிஞ்சது. அடுத்தது வேற 5 க்கு 21 எடுத்துப்பார். 5 and 21. What is the greatest greatest lower bound? 5 க்கு 21 க்கு greatest lower bound யாரு? என்னது? 1 தான் வரும். சரிதா? வேற எதையுமே எடுக்க முடியாது. 3 எடுக்க முடியுமா? ஏன்னா 3 வந்து 321 டிவைட் பண்ணும். ஆனா 5 டிவைட் பண்ணா பண்ணாது. சோ காமன் வந்து 1. சரிதா? பஞ்சாயத்து. சோ 0. அடுத்தது நெக்ஸ்ட் 5 lowest least upper bound. இந்த ரெண்டுக்கு least upper bound யாரு? 5 க்கு 21 க்கு least upper bound யாரு? 5 க்கு 21 க்கு least upper bound யாரு? நீ வந்து 15 எடுக்க முடியாது. ஏன்னா 15 வந்து 5 வந்து 15 டிவைட் பண்ணும். பட் 21 டிவைட் பண்ணுமா?
இந்த ரெண்டுல ஏதாவது காமன் டிவைசஸ் உண்டா? கிடையாது. தட் இஸ் 15 does not divide 21. தெரியுதா? அப்போ இதை எடுக்க முடியாது. இதை எடுக்கலாமா? 35 யாரு டிவைட் பண்ணுவா? 5. பட் 21 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. அப்ப எது யாரு தான் பண்ண முடியும்? 105. 105. சோ இது எப்படி எடுத்தோம்? 1. சோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு. வேற என்ன பேர்லாம் மிஸ் ஆயிருக்கு பாரு. 7 இருக்குது. 7க்கு 35 எடுத்தாச்சுல. 7 எடுத்தாச்சு. 7 3 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்துட்டோம். என்ன யாரெல்லாம் இருக்கா? 15 35. 15 35. இதோட கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் யாரு? 15 13 கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் யாரு? 1 0. and 15 least upper bound யாரு? upper bound ல least யாரு? 105. 1. so அந்த செட்ல இருக்கிற எல்லா நம்பரும் உள்ள வந்துச்சா? அப்படி எல்லாமே வந்துச்சு. சப்போஸ் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா not a boolean algebra, not a boolean algebra. so இதுல எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணு. so it is a boolean algebra. எது boolean algebra? D105 is a boolean algebra under division. தெரியுதா? under division. என்ன அடுத்தது என்ன செஞ்சோம்னா each and every pair க்கு least upper bound and greatest lower bound கண்டுபிடிக்கணும். தெரியுதா? இல்ல நான் சாம்பிளுக்கு மட்டும் ரெண்டு நம்பர் கால்குலேட் பண்றேன், மீதி நீ கால்குலேட் பண்ணிரு. தெரியுதா? இவன் பார் 3 கோ நல்ல காட்டுங்க. 3 கோ 21, 3 and 21 least upper bound of 3, 21. நல்லா பாரு, குறை கண்டுபிடி. least ஸ்டில் பண்ணிக்க. least upper bound of நல்லா பாரு, listen, least upper bound of 3, 21 என்னெல்லாம் பாரு. 3, 21 இருக்குல்ல, இதுக்கு அப்பர் பவுண்ட் யாரெல்லாம் வருவா? இதோட அப்பர் பவுண்ட் சார் என்னெல்லாம் வரும்? 105 21. 105 21. தெரியுதா? 3, 21 நல்லா கட்டுங்க. 3, 21 லீஸ்ட் அப்பர் பவுண்ட் யாரெல்லாம் வருவா? 21 வரும், 105 வரும். அதுல கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னது? கிரேட்டஸ்ட், அதாவது 3 கிரேட்டஸ்ட் சார் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் யாரு? இந்த ரெண்டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் யாரு? இந்த ரெண்டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் யாரு? 21 இஸ் 21. அப்பர் பவுண்ட் கேட்டாச்சுன்னா யாரெல்லாம் இல்லையா? இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இது அப்பர் பவுண்ட்ஸ்லாம் வந்து அப்பர் பவுண்ட் ஆஃப் 3, 21 ஆர் 105 21. least upper bound of 3, 21 or 21 is 21. சரிதா? அப்ப அப்பர் பவுண்ட்ஸ் நிறைய இருக்கும், பட் லீஸ்ட் வந்து ஒன்னு தான் இருக்கும். சரிதா? இப்போ இதே போல 15 and 21 கண்டுபிடி, 21 and 35 கண்டுபிடி. இப்படி எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம்? அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கலாம், லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்கலாம். சேம் இதுக்கு லோயர் பவுண்ட் கண்டுபிடிப்போம். சரி, லீஸ்ட் அப்பர் பவுண்ட். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் 3, 21 என்னது? greatest lower bound of 3, 21 என்ன வரும்? இது 3, இது 21. இதுக்கு lower boundsல என்னதுலாம் வரும்? 1 மட்டும் தான் வரும். அதுதானே? 1 மட்டும் தான் வரும். so அப்ப greatest lower bound is 1. இப்போ we can find greatest lower bound and greatest upper bound for any pair of this diagram. நம்ம எக்ஸாம்ல என்ன தருவாங்கன்னா அவன் 3, 21 பண்ணா அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கும். 7, 35 என்ன செய்யணும்? அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். தெரியுதா? எதுக்கு கேட்கறானோ அதை மட்டும் என்ன செய்யணும்? கால்குலேட் பண்ணணும். தெரியுதா? இப்போ எல்லாமே கால்குலேட் பண்ண கூடாது. நம்ம வந்து இது வந்து ஒரு அடிஷன் கொஸ்டினா தான் இதை போட்டோம். தெரியுதா? சரி, இதை பத்தி தெரிஞ்சுக்க. ஓகே, இப்போ கட் பண்ணி